20 வகையான சாம்பார் ரெசிபிஸ் இருக்கு. அதுலயும் நம்ம ட்ரெடிஷனலான அரைச்சு விட்ட சாம்பாரோட ருசியை சொல்லவே தேவையில்ல. அதுதான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்திருக்கேன். இதுக்கு 1 கப் துவரம்பருப்பு, அரை தக்காளி, அரை வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமா சீரகம், மஞ்சத்தூள் சேர்த்து 5 கப் தண்ணி ஊத்தி 10 விசில் போல விட்டு எடுத்து மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கடாயில 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் தனியா சேர்த்து நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கிட்டேன். 6-7 வரமிளகாய் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்து மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா பொடி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, 5-6 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கிட்டேன். 1 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டுதான் நான் சாம்பார் வைக்கிறேன். 5 கத்திரிக்காய் 3 முருங்கைக்காயை நறுக்கி போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து காய்கறிகள் நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டேன். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சிருந்தேன். அந்த புளி கரைசல் இதோட சேர்த்துக்கிட்டேன். புளி கரைசல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் போல அரைச்சு வச்ச பொடியில இருந்து சேர்த்துக்கிட்டேன். அது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு மசிச்சு வச்சிருந்த பருப்பை இதோட சேர்த்து அது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஃபைனலா நறுக்கின கொத்தமல்லி தூவி இறக்குனா கமகமன்னு அரைச்சு விட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருந்தது. நிச்சயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.